ஷிபா தமிழ் ஸ்டோரி டிவி. சித்தனூர் என்ற ஊரில் சரசு என்ற ஒரு பாட்டி இனிப்பு கடை ஒன்றை நடத்தி வந்தார். அந்த பாட்டி கடையில் நிறைய சின்ன பசங்க வந்து இனிப்பு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த பாட்டிக்கு அந்த சின்ன பசங்களை பார்த்தாலே பிடிக்காது. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. அவங்களால ஏதாவது வேலை ஆகணுன்னா மட்டும் அந்த பாட்டி அவங்கள கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு, உங்களுக்கு இந்த வேலையை முடிச்சின்னா நான் உங்களுக்கு இனிப்பு தரேன்னு சொல்லிட்டு அந்த வேலை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு இனிப்பு தரதுக்கு பதிலாக அவங்கள அந்த இடத்த விட்டு விரட்டுவாங்க அந்த பாட்டி. இதனாலேயே அந்த சின்ன பசங்களுக்கு அந்த பாட்டியை கண்டா கொஞ்சம் கூட பிடிக்காது. அந்த பாட்டி மதிய நேரத்தில் கடைக்குள்ளே கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. அவங்க தூங்குகிற அந்த நேரம் வரைக்கும் அந்த கடையை அவங்களோட பேரன் அந்த கடையை பார்த்துப்பான். ஒரு நாள் பாட்டி மண்பாண்டம் செய்கிற ஒருத்தரை பார்க்க போனாங்க. அவங்கிட்ட அவங்க தயார் பண்ணுற இனிப்புங்களை வைக்கிறதுக்கு 30 மண்பாண்டங்களை செஞ்சு தர முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு அவனும் ஒரு வாரத்தை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னான். குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த மண்பாண்டங்களை எப்படி கடைக்குள்ளே எடுத்துன்னு வர்றதுன்னு அந்த பாட்டி யோசித்தாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த சின்ன பசங்க ஞாபகம் வந்தது. வழக்கம் போல் அந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு ஏமாத்தலான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி யோசித்தாங்க. அந்த சின்ன பசங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, மண்பாண்டம் செய்கிறவர்கிட்ட 30 பானைகள் இருக்குது. அந்த பானைகளை பத்திரமா இந்த கடைக்கு எடுத்துன்னு வரணும். உங்களால் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு சொல்லி அந்த சின்ன பசங்கிட்ட பாட்டி கேட்டாங்க. அதுக்கு சின்ன பசங்க, அப்படி நாங்கள் எடுத்து வந்தால் எங்களுக்கு நிறைய இனிப்பு தருவீங்களான்ட்டு அந்த பாட்டிக்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அந்த பாட்டி, நீங்கள் போய் முதல்ல எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம்னு பாட்டி சொன்னாங்க. நிறைய இனிப்பு கடைக்கு போகிற சந்தோஷத்தில் அந்த சின்ன பசங்க ஆரவாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பானையாக எடுத்து வந்து அந்த கடைக்குள்ளே வச்சாங்க. பானைங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கடையில் வச்சதுக்கப்புறம் அந்த சின்ன பசங்க பாட்டியை பார்த்து, எங்களுக்கு இனிப்பு தரேன்னு சொன்னீங்கல்ல, அந்த இனிப்பை கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கினே வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லி பாட்டிக்கிட்டே கேட்டாங்க. நான் எப்போ உங்களுக்கு அந்த இனிப்பு தரேன்னு சொல்லி சொன்னேன்? முதல்ல அந்த பானை எடுத்துன்னு வாங்க, பிறகு பார்க்கலான்னு தான் நான் சொன்னேன். இப்போவும் அதுதான் சொல்கிறேன், பிறகு தரேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த சின்ன பசங்களை அந்த இடத்த விட்டு விரட்டிட்டாங்க. அவங்க ஏமாந்ததை எண்ணி புலம்பினே அந்த இடத்த விட்டு போனாங்க அந்த சின்ன பசங்க. அப்போது அந்த வழியாக வந்த பாண்டியன்ற ஒரு மனிதர் அந்த சின்ன பசங்களை பார்த்து, ஏன் நீங்கள் எல்லாம் சோகமாக வரீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த சின்ன பசங்க, பாண்டியன் மாமா, அந்த இனிப்பு கடைக்கார பாட்டி எங்களை ஏமாற்றிட்டாங்க, அங்கே நடந்ததெல்லாம் சொல்லி அந்த சின்ன பசங்க அவர்கிட்ட வருத்தப்பட்டாங்க. நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சேர வேண்டிய இனிப்பை விட அதிகமான இனிப்பை நான் கொண்டு வரேன். நீங்கள் யாரும் அந்த கடைக்குள்ளே வராதீங்க, வெளியவே நில்லுங்க, நான் மட்டும் அந்த கடைக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் மாமா கடைக்குள்ளே போனார். அது மதிய நேரன்றதுனால பாட்டி அந்த கடைக்கு உள்ளே தூங்கின்னு இருந்தாங்க. அந்த கடையை அந்த பாட்டியோட பேரன்தான் பார்த்துன்னு இருந்தான். அந்த சிறுவனை எளிதாக ஏமாற்றலாம் நினச்ச பாண்டி அங்கிருந்த இனிப்பு பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு இனிப்புகளை எடுத்து சாப்பிட்டான். இதை பார்த்த அந்த சிறுவன், என்ன இனிப்பு எடுத்து நீ சாப்பிட்ற, பணம் தராமல் எதையும் தொடக்கூடாது என்று கத்தினான். தம்பி, என் பேர் எறும்பு. உன் பாட்டிக்கு என்னை நன்றாகவே தெரியும். நான் இப்படி இனிப்பு சாப்பிட்றத அவங்க பொருட்படுத்தவே மாட்டாங்க. நீ வேணும்னா அவங்கக்கிட்ட
இனிப்பை நான் சாப்பிட்றதா போய் சொல்லு, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்றார் பாண்டி. அந்த சிறுவன் தன் பாட்டியிடம் சென்று, பாட்டி, கடைக்குள்ள எறும்பு வந்திருக்கு. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அது இனிப்பை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு என்று கத்தினான். தூக்கம் கலைந்ததால் எரிச்சல் அடைந்த பாட்டி, பேரா, எறும்பு வந்தால் விரட்டு, இல்லைனா அதை அப்படியே விட்டுடு. எறும்பு சமாளிக்க உன்னால் முடியாதா என்று கத்தினாள் பாட்டி. இதை கேட்ட பாண்டி உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். இனிப்பு நிறைந்திருந்த ஒரு பாத்திரத்தை அவன் தூக்கினான். தூக்கிவிட்டு சிறுவர்களுக்கு வழங்க இது போதும் என்று நினைத்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிறுவன், பாட்டி, நிறைய இனிப்புகளை எறும்பு எடுத்து கொண்டு போகிறது, பணம் எதுவும் கொடுக்கவில்லை என்று கத்தினான். இதை கேட்ட பாட்டி கடும் கோபம் கொண்டாங்க. அதுக்கு அந்த பாட்டி, என் தூக்கத்தை கெடுக்காத என்று எத்தனை முறை சொல்கிறது உனக்கு? நான் எழுந்து வந்தேன், உன் தோலை உரிச்சிருவேன். எறும்பு இனிப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் யாராவது கவலைப்படுவாங்களா? போனால் போகட்டும், எவ்வளோ இனிப்பு எடுத்துகிட்டு போக போகுது, பேசாமல் இரு என்று கத்தினாள் பாட்டி. இனிப்பு பாத்திரத்துடன் வெளியே வந்த பாண்டி மாமா அங்கிருந்த சிறுவர்களுக்கு 1க்கு 2ஆக இனிப்புகளை தந்தார். அவர்களும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டனர். தூக்கம் கலைந்து எழுந்த பாட்டி விஷயம் தெரிந்ததும் குய்யோ முய்யோ என கத்தினாள். யார் அந்த எறும்பு என்று தெரியாமல் நொந்து போனாள்.